விமர்சனமா உண்மையா? நீங்க என்ன இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்க? ஒரு விமர்சனம் இருக்குங்கிறீங்க, ஒரு உண்மைன்னு சொல்லுங்க. பெரும் உண்மை அது. குடும்ப தலைவிகளுக்கு நான் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுப்போம்ங்கிறத செப்டம்பர்ல கொடுப்போம்ன்றத ஜனவரியில இருந்து விளம்பரம் செஞ்சாங்க. இப்ப உங்களுடன் ஸ்டாலின், வீடு தேடி அரசு, இதெல்லாம் நடந்து போகும்போது இந்த பெரிய பெரிய மெட்ரோ தூண்கள்ல நீங்க விளம்பரம் பாக்குறீங்களா இல்லையா? அதுக்கு எவ்வளவு கோடி செலவு பண்ணிருப்பீங்க? எவ்வளவு கோடி செலவு பண்ணிருப்பீங்க? நான் முதல்வன் திட்டம், அது என்ன முதல்வன்? நான் முதல்வன் என்னது? அதுல என்ன உச்சரிக்கும் போது ஒவ்வொருத்தனுக்கும் நான் முதல்வன், ஓ நான் முதலமைச்சர் போல் இருக்கு, நான் முதல்வன், நான் முதல்வர் போல் இருக்குன்னு நினைச்சுக்க வேண்டியதான். இதுக்கு சேவை அரசியல் தெரியாது, செயல் அரசியல் தெரியாது. திராவிட கட்சிகள், இந்திய கட்சிகள் செய்தி அரசியல் மட்டும்தான் செய்யும். இது தேர்தல் அரசியல், கட்சி அரசியல் தான் செய்யும். மக்கள் அரசியல் செய்யாது, செய்யாது, செய்யாது. வெற்று வாக்குறுதிகளை கொடுத்து பசப்பிணிப்பு வார்த்தைகளை பேசி பேசி ஏமாற்றும். காதிலேயே தேன்களை ஊத்தும். தேனை குடம் கணக்கா, லிட்டர் கணக்கா தேனை காதிலே ஊத்தும். வாயில ஒரு சொட்டு கூட வைக்காது. இதுதான் இந்த ஆட்சி. ஒரு நாள் இந்த குப்பையில அள்ளி குப்பையோட குப்பையை அனுப்பாம இது விடியாது. இது வேற ஏதாவது கேளுங்க. இதுக்கு நான் என்ன சொல்றது? அவர் தான் சொல்லணும். ஏன் நடக்க மாட்டேங்குது நான் என்ன சொல்றேன்? இப்ப எங்களுடன் முதல்வருக்கு இல்லையே, நாங்க போராடிட்டு இருக்கோம். நேத்து போராடணும், அதுக்கு முன்னாடி போராடணும். எங்களுடன் முதல்வர் ஏன் வரல? எங்களுக்கு அவர் முதல்வர் இல்லையா? இந்த 10 நாளா போராடிக்கிட்டு இருக்க மக்களுக்கு யார் முதலமைச்சர்? யாரு முதலமைச்சர்? அந்த கட்டடத்துக்குள்ளதான் போறாங்க மேயர் எல்லாம். அவங்க உட்கார்ந்து பேசி என்ன பிரச்சனை வாங்க தீர்ப்போம்னு இல்லையா? அப்படி ஏதாவது பேச்சுவார்த்தை நடந்திருக்கா? நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க. நீங்க 2021 தேர்தலில் வென்று முதல்வர் ஆகிறதுக்கு முன்னாடி எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது நீங்க கொடுத்த அறிக்கை, நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க. எல்லாத்திலுமே புதுசா இல்ல. பணி நிரந்தரம் கேட்டது ஆசிரியர் பெருமக்களுக்கு, பகுதி நேர ஆசிரியர்கள் நிரந்தரம் கேட்டது, சம வேலை சம ஊதியம் கேட்டது, எல்லாருக்கும் அவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கன்னு தான் சொல்றோம். புதுசா நாங்களாம் ஒன்னும் கேட்கலையே. அது சரிதான், அது சரிதானே. அவர் தான் வலுவான ஆதாரங்களோடு தான் சொல்றாரு. அதை நம்ம மறுக்க முடியாதுல்ல. அது அந்த நிலைமை நாடெங்கிலும் பரவறதுக்கு முன்னாடி மக்கள் விழிப்புற்று இளம் இல்லைன்னா கஷ்டம். இப்ப எங்களுக்கெல்லாம் இப்ப இந்த வட இந்தியர்கள் வாக்கு பெறுவது என்பது நாடற்றவர்களாக நாங்கள் விரைவில் ஆக்கப்படுங்கிறதுக்கு சான்றுதான். அது ஒண்ணும் பண்ண முடியாது. எதிர்த்து போராடி தான் தகர்க்கணும். அது அதிகாரத்தில் இருக்கவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா தமிழர் அரசு அதிகாரம் தான் அதை பத்தி கவலைப்படும். திராவிடர் அரசு கவலைப்படாது. ஏன்னா அவங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது. அவங்களுக்கு மொழி அழிவதோ, நிலம் வளம் களவு போவதோ, மலை வெட்டப்படுவதோ, மணல் அள்ளி விற்கப்படுவதோ, நீர் உறிஞ்சப்படுவதோ, மீத்தேன் ஈத்தேன் என்று நச்சு திட்டங்களால நிலம் நஞ்சாவதோ, காற்று விஷமாவதோ, படிச்சுட்டு பிள்ளைகள் வேலை இல்லாம வெளியே நிக்கிறது. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். படிக்க போகும்போது தமிழ் மகனுக்கு, புதுமை பெண்ணுக்கு 1000 ரூபாய். படிச்சு நின்று 3 ஆண்டு படிச்சு பட்டம் பெற்று நின்ற பிறகு 1000 ரூபாய் யாரு கொடுப்பா? படிச்சுட்டு வந்துட்டேன், 1000 ரூபாய் வேணாம். வேலை கொடுப்பீங்களா? கொடுத்திருந்தா 3500 இடத்துக்கு 13 லட்சம் பேர் என் வேலையில் தேர்வு எழுதுறான் தமிழ்நாடு தேர்வாணையத்தில். அதுக்கு என்ன தீர்வு இருக்குது? அப்ப வாக்கை குறிவச்சேதான் நகர்றீங்க. மக்களின் வாழ்க்கையை பற்றி ஒரு நொடி கூட சிந்திக்கிறது இல்லை. நீங்க ஒரு துளியும் சிந்திக்கிறது இல்லை. அதை பத்தி கவலையும் இல்லை உங்களுக்கு. திரும்ப திரும்ப ஓட்டையே குறி வச்சு நகர்றீங்க. நாட்டை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டேங்கிறீங்க. கவலைப்பட்டிருந்தா இவ்வளவு பிரச்சனைகள் பெருகி நிக்காது இல்ல. கடைசியா குப்பை அல்ற மக்கள் வீதியில வந்து போராடுற அளவு கொண்டு வந்துட்டீங்க. சிரிக்குது, உலகம் சிரிக்கும். சிங்கப்பூர் இப்படிதான் பண்ணிட்டு இருக்குதா? உலக நாடுகள் எல்லாம் இங்க கேட்டா கியூபாவை காப்போம்னு முதல்வர் கம்யூனிஸ்ட் கட்சி எடுக்கிற போராட்டத்துக்கு
கியூபாவுக்கு என்ன பிரச்சனை? எதுவும் பிரச்சனையா? சொந்த நாட்டு மக்கள் போராடுற மக்களை காப்பாற்ற முடியல, கைது பண்ணிட்டு போறான். தினம் மீனவன 14 பேர் 20 பேர், அதை தடுக்க முடியல. கடுதல் எழுதிட்டு இருக்காப்ல. கியூபாவை காக்க போறான். நீங்க காப்பாத்த போற கியூபா அப்படித்தான் வச்சிருக்கா? பள்ளிக்கூடத்தை தனியார் கொடுத்திருக்கா, கல்வியை மருத்துவத்தை தனியார் கொடுத்திருக்கா, போக்குவரத்தை தனியார் தான் நடத்துறானா? எல்லாவற்றையும் தன்னகத்தை வைத்து சிறந்த ஆட்சியை எப்படி கொடுக்க முடியுது? அவனால முடியும், உங்களால முடியாத? ஒரே ஒரு வளம், வெறும் கரும்பை மட்டும் வச்சுக்கிட்டு செய்ய முடியுது. ஏன்னா அவனுக்கு கனவு இருக்குது. ஒரு வளமும் இல்லாத சிங்கப்பூர் இப்படித்தான் நிக்குதா? குப்பை எல்ற வீதியில் வந்து நின்னானா? யார் வந்து போறான்னாங்க? சென்னையில பாதி கூட இருக்காது. உலகத்தின் எல்லா நாட்டு இளைஞனுக்கு வேலை கொடுக்கறானே, எப்படி ஒரு வளம் இல்லாம? கடலை தவிர எதுவும் இல்லையா அவனுக்கு? எப்படி கொடுக்கறான்? அவனுக்கு ஒரு கனவு இருந்துச்சு, நோக்கம் இருந்துச்சு. அவன் மக்கள் மீது, மண் மீது, நாட்டின் மீது ஒரு காதல் இருந்துச்சு. இங்க என்ன இருக்குது? வேற என்ன? தொடர்ச்சியா போராடுற மக்கள், எல்லா மக்கள்கிட்டயும் நீங்க போய் அவங்களுக்கு ஆதரவா நிக்கிறீங்க, அரசியல் எதிர்த்து. ஆனா அந்த அரசியல் முதல்வர்கிட்டே நீங்க பணம் வாங்கிட்டு ஒரு சிலர் விமர்சனம் பண்றாங்க. அவங்களுக்கு என்ன சொல்றது? பணம் கொடுத்துதான் எனக்கு எதிராக போராடுன்னு சொல்றாப்ல. ஒரு பைத்தியக்கார கூட்டம், பிச்சைக்கார கூட்டம், வாடகைக்கு விட்டு பிழைக்கிற கூட்டம் போயிட்டே தெரியும். அதை போய் பொருட்படுத்திட்டு இருக்க முடியுமா என்ன? RSS ஏத்தீங்கன்னா திமுக காசு வாங்குறது, திமுக வைத்தீங்கன்னா RSS பிஜேபி காசு வாங்குறது. வாங்கி திண்டு பழகிட்டாங்கல்ல, அதனால எல்லாரையும் அவங்கள மாதிரியே நினைக்கிறது. நாய் நக்கி திங்கிற நாய்கள் வேட்டையாடி சாப்பிடுற புளியை பார்த்து என்ன தெரியும் அவனுக்கு? வேட்டையாடி சாப்பிடுற புளியை பார்த்து நக்கி திங்கிற நாய்களுக்கு என்ன தெரியும்? அது வாடுகா பேசிட்டு இருப்பாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.